ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து சிறுமலை அப்படிங்கிற ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் இருக்கு திண்டுக்கல் பக்கத்துல. ஸோ அங்கதான் போறோம். இந்த பஸ் தான் போகுது, அம்மன் பஸ். நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிறுமலைக்கு இது 1 hour டிராவல்ங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அம்மன் பஸ்ஸுங்க. நம்ம திண்டுக்கல்ல இருந்து சிறுமலை போற பஸ். ஸோ சிறுமலையில் இருக்கிற அகத்தியபுரம் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் இந்த பஸ் போகும். நிறைய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் இருக்குங்க எவ்ரி 1 hour. ஃப்ரெண்ட்ஸ், டிரைவர் வந்துட்டாங்க, பஸ் எடுக்க போறாங்க. ஸோ சிறுமலை ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இங்க இருக்கிற திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற செம்ம அழகான ஹில் ஸ்டேஷன் இது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். நம்ம காலங்காத்தால கிளம்புறோம், அரௌண்ட் 7:15 8:15 8:30 ரீச் ஆவோங்க. வாங்க போய் பஸ் போட் பண்ணுவோம். காலங்காத்தால திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா, பிஸியா இருக்கு. 7 மணிக்கு எல்லாமே பிஸி ஆயிருதுங்க. இங்க இருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. சென்னை பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம் இது. சரி வாங்க ஏறுவோம். ஸோ நம்ம திண்டுக்கல்ல இருந்து சிறுமலை போற அம்மன் பஸ் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கிருந்து நான் சொன்ன மாதிரி 1 hour ஜேர்னி தான். 1.5 hours தான் ஆகும் நம்ம சிறுமலை மேல போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ சிறுமலை வந்து அவ்வளோ ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷன் கிடையாதுங்க. ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இல்லை. சிறுமலை மேல பாத்தீங்கன்னா அகத்தியபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு, அகத்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மலை குன்று மேல ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இன்னைக்கு முடிஞ்சுன்னா நாம அந்த கோவில் போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் விளாக்ல. ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த வர்ற விளாக்ஸும் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம சிறுமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ. சிறுமலை போனதுக்கு அப்புறம் நான் அங்க இருக்கிற அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி எல்லாம் இருக்கும், அங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ், டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன இடம் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், ஷாப்பிங் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அங்க ஃபுட்டுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ரெசார்ட் ஸ்டே அதாவது எக்ஸ்டெண்டட் ஸ்டே பண்ணணும்னா என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சிறுமலை போனதுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு vlog போடுறேன். ஸோ அந்த vlog வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு, டவுன் பஸ்ஸஸும் இருக்கு, அதாவது டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் இருக்கு எவ்ரி 1 hour. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிறுமலை வரைக்கும் போறதுக்கு 25 ரூபா டிக்கெட் பிரைஸுங்க அம்மன் பஸ்ல. ஸோ அம்மன் பஸ் தவிர வந்து நமக்கு டிஎன்எஸ்டிசி காட் செக்ஷன்ல ஓடுற குட்டி பஸ் இருக்கு தெரியுமா, அந்த பஸ்ஸும் போகும். ஸோ எவ்ரி 1 hour பாத்தீங்கன்னா எய்தர் அம்மன் பஸ் போகும் அல்லது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் போகும். ஸோ கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 1 hour, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல இருந்து கீழே வர்றதுக்கும் அதே மாதிரி தான், ஓகேவா. ஸோ மேல பாத்தீங்கன்னா இந்த பஸ் வந்து அகத்தியபுரம் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போகும். சில பஸ் வந்து டவுன் வரைக்கும் தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சிறுமலை மேல வந்து ஒரு டவுன் ஏரியா மாதிரி இருக்கு, அது வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கிற தென்மலை அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு மேல. ஸோ நீங்க எங்க போய் இறங்க விரும்புறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நீங்க கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அகத்தியபுரம் போயிட்டு நம்ம அகத்தீஸ்வரர் கோவில் இருக்கிற மலைக்குன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறதுனால இந்த பஸ்ல போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சிறுமலை டவுனை தாண்டி அகத்தியபுரம் வில்லேஜ் வரைக்கும் போய் இறங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க தென்மலை வரைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா தென்மலை வரைக்கும் போற கவர்மெண்ட் பஸ்ல போகணும். பிரைவேட் பஸ் எதுவும் போகாது. தென்மலை வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ல தான் போகணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுதுங்க. நம்ம திண்டுக்கல் சிட்டியில இருந்து அவுட்டர் வந்துட்டு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற கிராமப்புறங்கள் வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சிறுமலை அடிவாரத்துல எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்ஸ் பாருங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த கிராமப்புறங்களை எல்லாம் தாண்டி வந்தா நாம சிறுமலை அடிவாரத்துல ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டுவோம். தமிழ்நாடு அரசு வனத்துறையோட செக் போஸ்ட் வச்சிருக்காங்க. இங்க வர்ற எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இங்க பாருங்க, ஒரு சின்ன குடில் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து டெய்லியுமே இந்த பஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும், போத் தமிழ்நாடு பஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம பிரைவேட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, எல்லா பஸ்ஸஸ்மே வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அது போக பாத்தீங்கன்னா பிரைவேட் வெஹிக்கிள்ஸும் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றது, மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்ல எக்கோ டூரிசம் மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. மேல போகும்போது தான் தெரியும். பட் மலை அடிவாரத்துல நம்ம பஸ்ல இருந்து கண்டக்டர் போயிட்டு அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கிளம்புறோம் செக் போஸ்ட்ல இருந்து. ஸோ இங்கிருந்து வந்து நம்ம காட் செக்ஷன் ஏற ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சிறுமலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நிறைய டைம் வந்து நம்ம திண்டுக்கல் வழியா பாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், தேனி, குமிளி, கம்பம், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்க்கு போகும்போது நம்ம திண்டுக்கல் வழியா தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். அப்பெல்லாம் வந்து ஹைவேல இருந்து சிறுமலை பார்க்கும்போது எப்போது ஒரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தான் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க. ஏன்னா சிறுமலை வந்து ஒரு 1 டே ட்ரிப் தான் வச்சுக்கோங்களேன். மேல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய பிளேசஸ் இல்லாத மாதிரி தான் போட்டுருந்துச்சு. சரி, ஓகே, ஒரு 1 டே மாதிரி நம்ம திண்டுக்கலுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி டைம் கிடைச்சதுன்னா நம்ம சிறுமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரிப்ல நம்ம புதுக்கோட்டை, காரைக்குடி எல்லாம் பார்த்துட்டு திண்டுக்கல் வழியா நம்ம என் பண்ணலாம் அப்படின்னு ஜேர்னியை பிளான் பண்ணனப்போ, சரி ஓகே நம்ம சிறுமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தாச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம செக் போஸ்ட்ல இருந்து தாண்டி இப்போ மலை மேல ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ இனி போக போக வந்து நிறைய ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா?
ஸோ நம்ம சிறுமலை ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. அதாவது 18 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு. ஸோ நான் கீழே இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா இல்லை எக்கோ டைவர்சிட்டி பார்க்கா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எக்கோ டைவர்சிட்டி பார்க்கா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட திண்டுக்கல் வனக்கோட்டத்துக்கு கீழே தான் வருது நம்ம சிறுமலை ஹில்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் மெயின் இருந்தாலும் லைக் சிறுமலையோட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி அந்த ஏரியா எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்டோட அடிவாரத்தில் இருக்கிற டவுன்ஸு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. இங்க நம்ம மேல போக போக பார்க்குற வியூஸ் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. நான் வந்து சிறுமலை ரொம்ப ஹில்லா இருக்கும், ஒரு 2-3 மலைகள் இருக்கும். ஸோ நம்ம மேல போயிட்டு கீழே வர்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா, இங்க மேல ஒரு பெரிய எக்கோ சிஸ்டமே இருக்குங்க. நிறைய லைனா அடுக்கடுக்கான மலை குன்றுகள் வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம மேல வர வரதான் மேல இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ். சிறுமலை ஹில்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல, அதுவும் திண்டுக்கல் சிட்டில இருந்து ஒரு 1 hour டிராவல் டிஸ்டன்ஸ்லயே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம வேலியோட சிறுமலை ஹில்ஸ் வேலியோட வியூ வேற லெவல்ல இருக்குங்க. சான்ஸே இல்லைல்ல. ஸோ நம்ம சிறுமலை ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டூரிஸ்ட்டுக்காக ப்ரொமோட் பண்ணப்படல. மேலே நிறைய வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்காது, ஹோம் ஸ்டேஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்னா அது 100% சிறுமலை ஹில்ஸ் வந்து செம்ம சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம செம்ம சூப்பரா சீனரிஸ் பார்த்துட்டு சிறுமலை ஹில் மேல போயிட்டு இருக்கோங்க, ஒவ்வொரு ஹேர்பின் பிண்டா தாண்டி.
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுமலை ஹில் மேல நிறைய டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஸோ நம்ம இப்பதான் வந்து சிறுமலை லேக்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ் மேலேயும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு லேக் கிரியேட் பண்ணி அதுல போட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பண்ணுவாங்க, டிடிடிசி. அதே மாதிரி வந்து சிறுமலை ஹில் மேலேயும் வந்து ஒரு போட்டு 2010 வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு தூரம் வந்து அது வேலை முடிஞ்சு இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. தோ வி ஆர் இன் 2024. நான் ஏன்னா அவ்வளவு கேள்விப்படல. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தப்போ வந்து சிறுமலை லேக் எல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அவங்க போடவே இல்லை. ஒரு பார்க் வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான் போட்டுருந்துச்சு. ஸோ சிறுமலை மக்கள், திண்டுக்கல் மக்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிறுமலை மேல என்னென்னலாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்சர்வேஷன் டவரும் இருக்குன்னு சொன்னாங்க 17th ஹேர்பின் பெண்ட்ல. அதாவது மொத்தம் 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. அதுல 17th ஹேர்பின் பெண்ட்ல அப்சர்வேஷன் டவர் இருக்குமா, சிறுமலை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கிருந்து வந்து உங்களுக்கு 360 டிகிரியில வந்து நம்ம சிறுமலை ஹில்ஸோட அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பிளெயின்ஸோட வியூ எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்டன்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம், நமக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அப்சர்வேஷன் ஹில்லும் இறங்கி பார்க்கலாம். பிகாஸ் அப்சர்வேஷன் டவர் 17th ஹேர்பின் பெண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் வந்து அடர்ந்தர் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் உள்ள போகணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இறங்கி பார்க்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பாதி மலை ஏறியாச்சுங்க. நம்ம திண்டுக்கல்ல இருந்து சிறுமலை ஹில்ஸ் மேல ஏறிட்டு இருக்கோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நம்ம பஸ் வந்து அகஸ்தியபுரம் வரைக்கும் அப்படி போகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அகஸ்தியபுரம் பார்த்தீங்கன்னா சிறுமலை மேல இருக்கிற முக்கியமான சிறுமலை டவுன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு கிராமங்க. ஸோ அகஸ்தியபுரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர் பீடங்கள் இருக்கு.
அகஸ்தியபுரத்துல வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து நிறைய சித்தர்கள் வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன ஆசிரமங்கள் எல்லாம் இருக்கு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அங்க சில சித்தர்களோட ஜீவ சமாதி எல்லாம் இருக்குங்களா. ஸோ அதனால நிறைய வழிபாடுகள் எல்லாம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது போக பாத்தீங்கன்னா அகஸ்தியபுரம் சுத்தி இருக்கிற மலைக்குன்றுகள்ல நிறைய மெடிசினல் ஹெர்ப்ஸ் கிடைக்கும். அதாவது மூலிகைகள் வந்து அங்க கிடைக்கும். அதனால வந்து நிறைய சித்தர்கள் வந்து அங்க தங்கி இந்த ஆல்கெமின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது என்ன சொல்றது தமிழ்ல, நம்ம சித்தர்கள் வந்து மருந்துலாம் செய்வாங்கல்ல, நவபாஷாணங்கள் எல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம மெடிசினலுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான பொருட்கள் வந்து சித்தர்கள் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. சிறுமலை எல்லாம் வந்து நம்ம கொல்லி ஹில்ஸ் அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது கமர்ஷியல் ஆகாத டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. வாயை கொள்ளறது பாருங்க குளிர்ல. ஸோ வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணலங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம கடைசி வரைக்கும். ஸோ அது போக பாத்தீங்கன்னா அகத்தியபுரம் தவிர பாத்தீங்கன்னா அகத்தியபுரத்திலிருந்து ஒரு குன்று கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, வெள்ளிமலை குன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குன்று மேல வந்து ஒரு 500 வருஷங்களுக்கு மேல பழமையான ஒரு சிவலிங்கம் இருக்கிறதாவும், அதுவும் சித்தர்கள் வந்து பிரதிஷ்டை செஞ்சதும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அகஸ்தியர் நிறுவனது, அதாவது பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னு நான் படிச்சேன் நிறைய ஆர்டிகல்ஸ்ல. எவ்வளவு தூரம் வந்து இந்த கதைகள் எல்லாம் உண்மைன்னு தெரியல, பட் ஊரே வந்து அகஸ்தியபுரம் அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ உண்மையா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்குங்க. மேல போனாதான் தெரியும் என்னென்ன மாதிரியான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. நாம மேல மலைக்குன்று மேல வரைக்கும் போயிட்டு நம்ம வழிபட முடியுமா, பாதைகள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு நம்ம மேல போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க, செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப வந்து நிறைய டேர்ன்ஸ், 18 ஹேர்பின் பென்ஸ், அதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டேர்னிங்ஸ், ஒவ்வொரு டேர்ன்லயும் நமக்கு கிடைக்கிற வியூ வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ கண்டிப்பா திண்டுக்கல் சைடு வந்தா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி சிறுமலை ஹில்ஸ் பார்த்துட்டு போங்க. ஒரு நாள் போதும் நம்ம மேல போயிட்டு கீழே வரைக்கும். ஏன்னா மேல ரீச் ஆகிறதுக்கு 1.5 hours, கீழே ரீச் ஆகிறதுக்கு 1.5 hours. மற்றபடி உங்களுக்கு ஃபுல் டே டைம் இருக்கும் மேல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம சிறுமலை ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க திண்டுக்கல் சைடு வந்தா. ஓகேவா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வர்ற 18 ஹேர்பின் பென்ஸையும் தாண்டிட்டு டாப் ஆஃப் த சிறுமலை ஹில்ஸ் ரீச் ஆயாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மேலே வந்துன்னு செம்ம சில்னு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளவு பனிமூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வியூஸும் வந்துட்டு அப்பா வேற லெவலுங்க. இந்த மாதிரி முன்னாடி ஹில்ஸ் மேலே போகிற நிறைய ஜீப்ஸும் இங்கே ஓடிட்டு இருக்கு. பட் ஆனால் அது வந்து கீழே வரைக்கும் போகுமா அப்படின்னு தெரியல மலை மேல இருந்து. பட் மெயின் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரைவேட் பஸ்ஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸும் தான். ஸோ நம்ம மேலே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குற ரெசார்ட்டுங்க சிறுமலை மலை மேலே. அவ்வளோவா ரொம்ப பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கிடையாதுனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர்பான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன ஹோட்டல் அக்காமடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போடுறேன், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸோ டீட்டெயில்டாக சிறுமலை மேலே வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக கவர் பண்ணி போடுறேன். சிறுமலை ஹில்ஸ் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுங்க. இந்த மாதிரி ஸ்பைஸ் கார்டன்ஸு, காஃபி எஸ்டேட்ஸு, காய்கறிகள் இதெல்லாம் வந்து நிறைய விளையுது. ஸோ மேலே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணுற ஊர் வந்து அண்ணா நகர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ சிறுமலை மேலேயும் வந்து ஒரு ப்ராப்பர் கிராமங்கள் மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேலே வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதான் போல. காலேஜஸ்க்கு மட்டும்தான் வந்து பசங்க கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ ஹையர் எஜுகேஷன் வரைக்குமே வந்து மேலேயே இருக்கு போல இருக்குங்க. ஸோ பரவாயில்ல, வேற லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு மலை மேலே கூட.
ஃப்ரெண்ட்ஸ், நாம சிறுமலை மேல இருக்கிற சிறுமலை பழையூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து மெயின் டவுனு. சிறுமலை ஹில் மேல இருக்கிற அத்தியாவசிய தேவைகள், அதாவது சிறுமலை மேல இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கறதுக்கான மெயின் மார்க்கெட் பிளேஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம சிறுமலை பழையூர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது சிறுமலை பழையூர்ல இறங்கி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டே அகாமடேஷன் எல்லாமே பாக்குறேன். ஏன்னா இந்த ஊருக்கு பக்கத்துல தான் வந்து ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு டூரிஸ்டுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்ல, பேசிக் ஃபெசிலிட்டிஸ். அதனால இந்த ஊரை சுத்தி தான் வந்து நிறைய ஸ்டே எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா திரும்பி வரும்போது ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ இங்க வந்து நாம சிறுமலை பழையூர்ல இருந்து உள்ள போயிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் அகத்தியபுரம். நம்ம ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் ஏறினாங்க பாத்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் மேல ஒரு பிரைவேட் ஸ்கூலும் இருக்குன்னு சொன்னாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கூல் எல்லாம் தாண்டி தான் வந்து நாம அகத்தியபுரம் அப்படிங்கிற கிராமத்தை ரீச் பண்ணுவோம். ஸோ போற வழியில எல்லாமே பாத்தீங்கன்னா சைட்ல இந்த வேலிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்க ஃபுல்லா வந்து காஃபி பிளான்டேஷன்ஸ் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டா சீசன் போல நிறைய செர்ரி ப்ளோசம்ஸ் மாதிரி செடி ஃபுல்லா வந்து செர்ரிஸ் மாதிரி காய்ச்சிருக்குங்க. நம்ம காஃபி பழம் சொல்லுவாங்களா, காஃபி கொட்டைன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, பட் பாக்குறதுக்கு வந்து நல்லா செர்ரிஸ் மாதிரி தான் வந்து காய்ச்சிருக்கு. ஃபுல்லா வந்து ஒரு ரெட்டிஷ் கலர்ல, எல்லோயிஷ் கலர்லன்னு வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அண்ட் பிளான்டேஷன்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம மரங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லா குறுமிளகு வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா மலை வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வாழை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்டேஷன்ஸ் இருக்குங்க நம்ம சிறுமலை ஹில்ஸ் ஃபுல்லாவே. இங்க பாருங்களா, ஒரு ஓடை வர்றது. ஐ திங்க் ஒரு குட்டி ஓடைய தடுத்து ஒரு இது மாதிரி இப்போ செக் டேம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபிகேஷன் பண்றதுக்காக செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம சிறுமலை பழையூர் கிராமத்தை தாண்டி, அந்த பழையூர் டவுனை தாண்டி நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் அகத்தியபுரம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க மேல.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சிறுமலை மேல இருக்கிற ஜேஎம்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க. ஸோ போட்டிருக்காங்க பாருங்க, அரசு அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிறுமலை மேல ப்ராப்பர் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க பசங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கு, அது போக பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹை ஸ்கூலும் இருக்கு. ஸோ நம்ம போற வழியில பாத்தீங்களா எவ்வளவு குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் ஸ்டே பத்தி. ஸோ இங்க சைட்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறுமிளகு கொடிகள் தாங்க. அங்க பாருங்க, இந்த கிரீன் கலர்ல படர்ந்திருக்கு பாத்தீங்களா மரங்கள்ல. ஸோ அதெல்லாமே வந்து குறுமிளகு செடிகள் தான். இங்க நம்ம பஸ்ல வர வழியில பார்த்தா கூட சைட்ல இருக்கிற கடைகள் எல்லாம் வந்து நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்டா வேற லெவல்ல இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இறங்கி ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து இருக்கிற ஏரியா வந்து சிறுமலை புதூர். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிறுமலை பழையூர் கிராஸ் பண்ணோம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சிறுமலை புதூருங்க. ஸோ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிராமங்கள் உள்ள இருக்கு போல இருக்குங்க. குட்டி குட்டி கிராமங்கள் கூட இருக்கு. ஸோ மெயின் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த சிறுமலை மேல இருக்கிற கிராமங்களுக்கும் சிறுமலை பழையூர் அப்படிங்கிற டவுன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் கிராஸ் பண்ணோம், அண்ணா நகர் கிராஸ் பண்ண உடனே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுமலை பழையூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற சிறுமலை புதூர். இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டேஸ், அதாவது நம்ம டூரிஸ்ட் வந்தா ஸ்டே பண்றதுக்கான பிளேசஸ், அதுக்கப்புறம் மேல இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்கு, குறுமிளகு தோட்டங்கள் இருக்கு, வாழை தோட்டங்கள் இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இருக்கு மேல. பட் ரொம்ப வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி டெவலப் ஆகல. ஒரு நார்மல் கிராமம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் டூரிஸ்டுக்கு தேவையான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கிராமத்தோட சூழல் கலந்து இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. ஸோ ஜேஎம்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு உயர்நிலை பள்ளி. ஸோ பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல. நல்லா நீட்டாக புதுசாக சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பரவாயில்லைங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஈவன் ஹில் ஸ்டேஷன்ஸ் மேல இருக்கிற ஸ்கூல்ஸ் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம சிறுமலை ரீச் ஆயாச்சுங்க. மேலே அகஸ்தீஸ்வரம் கோவில்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வரைக்கும் பஸ் வரும். செம்ம ரைடு இல்லை, வேற லெவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல்ல இருந்து சிறுமலை மேலே வரைக்கும் வந்த இந்த பிரைவேட் பஸ் டிராவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலங்காத்தால 7:15 கிளம்பணும்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக 8:30 ஆயிடுச்சு. 1 hour and 15 minutes. சிறுமலைக்கு 1 hourல வந்துடுது. இன்னொரு 15 minutes வந்து இங்கே அந்த ஸ்கூல் பார்த்தீங்களா, அது தாண்டி இந்த அகஸ்தீஸ்வரம் கோவில் பக்கத்தில் வர வரைக்கும். அகஸ்தீஸ்வரம் கோவில் தான் நினைக்கிறேன், வேற பேர் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ வந்து நம்ம சிறுமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வீடியோ. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு. ஓகேவா? ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் மக்களே. See you from சிறுமலைங்க.